அனைவருக்கும் வணக்கம். ஸ்ப்ரிங்லைன் சார்பாக ஒரு செக்லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். யூஜிடிஆர்பி படித்து யூஜிடிஆர்பியில் சிவிக்கு செலக்ட் ஆகிருக்கிற கேண்டிடேட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செக்லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த செக்லிஸ்ட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அந்தந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்களா அப்படிங்கிறது டிக் அவுட் பண்ணி நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். செக்லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ யூஜிடிஆர்பியில் ஸ்ப்ரிங்லைனில் படித்தவங்களை ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு நாங்களே ஒரு ஷூரிட்டி சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னால எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, நீங்கள் இந்த நாங்கள் சொல்றக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு டிக் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஃபாலோ பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு பெரிய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு, அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால இருக்கிற எங்களோட ஸ்ப்ரிங்லைன் சார்பாக படிச்சு செலக்ட் ஆகிருக்கக்கூடிய 76 ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்க இந்த செக்லிஸ்ட்டை ப்ராப்பரா பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இதை வந்து நாங்க ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ அதை பப்ளிக்லயே நாங்க கொடுக்குறோம். நீங்க மற்றவர்கள் யாராவது நீங்க ஸ்ப்ரிங்லைன்ல படிக்காதவங்க இருந்தாலுமே அதை எடுத்து பயன்படுத்திக்காங்க. இந்த செக்லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து உங்களுக்கு போறதுக்கு முன்னால நீங்க ஒரு பதட்டம் இல்லாம போறதுக்கும், அங்க சிவியை முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி நீங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் மீண்டும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கும் இந்த செக்லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் வச்சுக்கிட்டு நீங்க ஒவ்வொன்றா நீங்க கரெக்டா செக்லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் இந்த செக்லிஸ்ட் மட்டும் பார்க்க வேணாம், ஃபர்ஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. கூடவே அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கறது நீங்க இதை பிரிண்ட் அவுட் காப்பியில நீங்க டிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா கொடுத்துருக்கோம். இதுல ஆர்டர்ல இந்த 13 சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கம்பல்சரி எடுத்திருக்கணும். இந்த 14, 15, 16 அப்படிங்கிறது யாருக்கு அது தேவையானோ, அவங்க யார் அந்த கேட்டகரியில வராங்களோ அவங்க அதை எடுத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக அந்த வகையில் வடிவமைச்சிருக்கோம். அதனால ஃபர்ஸ்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறது இந்த செக்லிஸ்ட் வச்சு நீங்க ஒன்ஸ் அதை டிக் மார்க் பண்ணிக்கங்க. ரைட், இப்போ செக்லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய 10th மார்க் ஷீட், செகண்ட் உங்களுடைய 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் யூஜில டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். இதுல நீங்க என்ன பண்ணணும், எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா சிலர்கிட்ட ரெண்டுமே இருக்கும், டிகிரியும் இருக்கும் ப்ரொவிஷனலும் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துக்கங்க. தேவைப்பட்ட ப்ரொவிஷனலும் எடுத்துக்கங்க. ப்ரொவிஷனல் எடுத்து ஒரு இடத்துல நீங்க அது வேற ஒரு ஃபைல்ல வச்சு எடுத்துட்டு போங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். டிகிரி சர்டிஃபிகேட் ஹைலி ப்ரியாரிட்டியா வச்சுக்காங்க. அது இல்லாத பட்சத்துல மட்டும்தான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போகணும். அதுக்கு அடுத்தது யூஜில வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க, அந்த கன்சாலிடேட் மார்க் ஷீட் எடுத்துக்காங்க. இது யூஜில. அதுக்கு அடுத்தது வந்து பிஎட்டுக்கானது. இப்ப பிஎட்ல வந்து பாத்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் இதுக்கும் அதே மாதிரி தான், யூஜி மாதிரியே தான். டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துக்காங்க. அது இல்லாத பட்சத்துல மட்டும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் பயன்படுத்திக்கலாம். ப்ரொவிஷனல் இருக்குதுன்னா கையில் எடுத்து வச்சுக்காங்க, டிகிரியும் வச்சுக்காங்க, ப்ரொவிஷனல் வச்சுக்காங்க. அங்க இவங்க எது கேட்கறாங்களோ அதை கொடுங்க. மோஸ்ட்லி இங்க ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது எப்பவுமே ப்ரொவிஷனல் டிகிரி இருக்கிற பட்சத்துல டிகிரிக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுத்து அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மேண்டிட்டரியா எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்தது 7th இருக்கிறது பாத்தீங்கன்னா டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட். நீங்க பேப்பர் 2ல நீங்க வந்து பாஸ் ஆயிருப்பீங்க இல்லைங்களா, அந்த எலிஜிபிலிட்டி ஆனா அந்த சர்டிஃபிகேட் அதை எடுத்துக்காங்க. இப்ப இதுல எதெல்லாம் ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போக முடியுமோ அதெல்லாம் ஒரிஜினல்ஸ் எடுத்துக்காங்க. ஒரிஜினல்ஸ் இல்லாததெல்லாம் தான் டாக்குமெண்ட்ஸ். இப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போகணும். அதை நீங்க மைண்ட் வச்சுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபாதர் நேம்ல வாங்கியிருக்கிற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபாதர் நேம்ல வாங்கின சர்டிஃபிகேட் இல்லாம நீங்க ஹஸ்பண்ட் நேம்ல வாங்கியிருந்தா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கூடிய கேண்டிடேட்டை ஜெனரல் டேர்ன்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இங்க நீங்க ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். லாஸ்டா படிச்ச இன்ஸ்டியூட்ல இருந்து தான் நீங்க வாங்கிட்டு போகணும் கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரெகுலர் அந்த கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்க்கு முன்னால ரெகுலர் எங்க படிச்சீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை நீங்க கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். சிலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க. அது வந்து உங்களுடைய டிசியில இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. டிசிலேயே பாத்தீங்கன்னா கான்டாக்ட் அண்ட் கேரக்டர் அப்படின்னு போட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல குட்னு எழுதிருப்பாங்க. அப்படி எழுதி இருந்துச்சுன்னா அந்த டிசியில அந்த மாதிரி கான்டாக்ட்னு மென்ஷன் பண்ணி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை வந்து கான்டாக்ட்க்கு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க பயன்படுத்த முடியும். அப்படி டிசியில அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அந்த லாஸ்ட் ஸ்டடி இன்ஸ்டிடியூஷன்ல அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க. சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிஎட் முடிச்சுட்டு நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கலாம். அது மாஸ்டர் டிகிரி ரெகுலரா இருந்துச்சு அப்படின்னா மாஸ்டர் டிகிரிக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க. ஒருவேளை நீங்க மாஸ்டர் டிகிரி வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎட் முடிச்சதனுடைய இது எடுத்துட்டு போகலாம். இல்ல சார் நான் வந்து எம்எட் லாஸ்டா படிச்சேன், நான் வந்து பிஎட் முடிச்சுட்டு மறுபடியும் எம்எட் முடிச்சிருக்கேன், அப்ப அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எம்எட்ல நீங்க வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கூட எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஸ்டடிடு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டு போங்க.
அப்ப கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்டா எங்க படிச்சீங்களோ அந்த சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துட்டு போறது நல்லது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் ஒருவேளை நீங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாள் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதே கூட வச்சுக்கலாம். அது நீங்க அங்க லாஸ்ட் ஸ்டடியில வாங்கினது அதை அப்படியே வச்சுக்கலாம். அங்க போய் மறுபடியும் நீங்க நியூவா வாங்கணுங்கிறது இல்ல. பட் ஆனா கேரக்டர் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட், அதுவும் கெசட்டட் ஆபீசர் கிட்ட குரூப் ஏ குரூப் பி வர கேட்டகரியில வரக்கூடிய கெசட்டட் ஆபீசர் கிட்ட வாங்கின கேரக்டர் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. இப்ப அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட்ல அவங்க வந்து உங்களை சர்டிஃபிகேட் பண்றாங்க, எனக்கு எவ்வளவு ஆண்டுகளா இவங்களை தெரியும் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணும்போது மினிமம் 2 இயர்ஸாவது இருக்கணும். இந்த பயோடேட்டா ஃபார்முமே ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் டிஆர்பி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க, அங்கிருந்து டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துட்டு போறதா. அதை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. இதுல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் நீங்க அங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ற இடத்துல தான் நீங்க சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி இடங்கள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க பிளாங்கா நீங்க உங்களோட சிக்னேச்சர் பண்ணாம எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ல நீங்க 3 சிக்னேச்சர் பண்ணணும். கெசட்டட் ஆபீசருக்கு முன்னால நீங்க அந்த 3 சிக்னேச்சரும் பண்ணணும். அந்த இதை நீங்களே அவங்க முன்னாடி பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அங்க சிவில தான் உங்களை பண்ண சொல்லுவாங்க. இந்த ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் பயோடேட்டா சர்டிஃபிகேட்டும் இங்க நீங்க கெசட்டட் ஆபீஸ்கிட்ட முன்னாடியே வாங்கணும் அப்படிங்கிறதுனால அவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல நீங்க போய் நீங்க அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. அதுக்கு அடுத்தது கால் லெட்டர். அதாவது உங்களுடைய டேஷ்போர்ட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி சார்பா ஒரு கால் லெட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. அது உங்க டேஷ்போர்ட்ல டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அதையும் நீங்க கையில் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 1 to 13 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி மேண்டிட்டரி. இது எல்லாத்துக்கும் காமனா இந்த 13மே இருக்கும். அது இல்லாம ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த 14, 15, 16 இது இன்க்ளூடட் ஆயிருக்கும். இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் யாரு அந்த பிஎஸ்டிஎம் சார்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இடஒதுக்கீடு கோர்றீங்களோ அவங்க மட்டும் இந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனா போதும். அதே மாதிரி டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். யாரெல்லாம் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த சர்டிஃபிகேட் இருந்தா போதும். அதனால ஃபர்ஸ்ட் 13 அப்படிங்கிறது எல்லாரும் மேண்டிட்டரியா வச்சிருக்கணும். 14, 15, 16 அப்படிங்கிறது யார் இந்த கேட்டகரியில வரீங்களோ இந்த கேட்டகரியை பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்க மட்டும் இதை நீங்க வச்சுக்கணும். இந்த 16th நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசின்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒருவேளை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காம இருந்தீங்க, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். இந்த டோட்டல் 16ல நம்பர் 13 வரைக்கும் இருக்கக்கூடியது சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மேண்டிட்டரியா இருக்கும். அதனால இந்த 13 நீங்க கரெக்டா எடுத்து வச்சுக்கணும். 14, 15, 16 யார் இதுல நீங்க இந்த கேட்டகரியில யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க மட்டும் இதை எடுத்து வச்சுக்காங்க. இப்ப இந்த ஃபார்ம் இந்த செக்லிஸ்ட் ஃபில் பண்ணும்போது நீங்க இந்த இடத்துல டேஸோ அல்லது ஐஃபனோ ஏதாவது போட்டு இதை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப செக்லிஸ்ட் 1 நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து செக்லிஸ்ட் 2. இந்த செக்லிஸ்ட் 2 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல திடீர்னு ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா நீங்க பதட்டம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த செக்லிஸ்ட் 2 நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுல நீங்க கொண்டு போகக்கூடிய அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் குறிப்பா உங்களோட சர்டிபிகேட்ஸ், அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 செட் போட்டோ காப்பீஸ் நீங்க எடுத்துக்கங்க. அது 2 செட் நீங்க ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லலாம். 2 செட் போட்டோ காப்பீஸ் எடுத்துட்டு அதுல எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் நீங்க உங்களோட சிக்னேச்சர் பண்ணிக்கணும். செல்ஃப் அட்டஸ்டட் மேல எழுதி கீழே உங்களோட சிக்னேச்சர் பண்ணுவாங்க. அது மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு 2 செட் ஆஃப் காப்பீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணாம உங்களோட அட்டஸ்டேஷன் பண்ணாம வச்சுக்காங்க. இன்கேஸ் அங்க ஏதாவது ஒரு வகையில எப்படி கேட்டாங்க அப்படின்னா எதுக்காவது பயன்பட்டுச்சு அப்படின்னா நீங்க அங்க போய் ஒவ்வொன்றா நீங்க தடுமாறிட்டு இருக்க கூடாது, அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்த்து நீங்க எதுக்குமே போக கூடாது. எல்லாமே நீங்க கிளம்புறதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கணும். அதனால 2 இதுல நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி எடுத்துட்டு போங்க. இன்னும் 2 இதுல செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாம எடுத்துட்டு போங்க. இன்கேஸ் நீங்க 4 செட்லயுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணாம கூட எடுத்துட்டு போகலாம். அங்க போனதுக்கு அப்புறம் கூட அவங்க டைம் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த இடத்துல கூட நீங்க செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. அதுக்கு அடுத்தது இந்த தேர்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா யூஜி மார்க் ஷீட்ஸ். இது ஆப்ஷனல் தான், இது இருக்கணுங்கிறது இல்ல. ஏன்னா நீங்க கன்சல்டேட் மார்க் ஷீட் தரதுனால இது ஒன்றும் மேண்டிட்டரி இல்ல. கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்தா அதைத்தான் கையில எடுத்து பார்ப்பாங்க, அதைத்தான் வச்சு செக் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சில நேரங்கள்ல இந்த கன்சல்டேட் மார்க் ஷீட்ல சில யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்ததுங்களா வாங்கினீங்களா இருப்பீங்க. அவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னா அதை எதை மடிச்சு வச்சிருப்பீங்க. மடிச்சு வச்சிருக்கிறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஏதாவது இடத்துல அந்த ஃபோல்ட் பண்ண இடத்துல அந்த லெட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிருக்கலாம், அல்லது அந்த இடம் பாக்குறதுக்கு தெளிவா தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துல அதை காட்டுறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரிஜினல் மார்க் ஷீட் கையில வச்சுட்டீங்க அப்படின்னா அதை அவங்களுக்கு இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அங்க காட்டிக்கிறதுக்கு இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் பிஎட் மார்க் ஷீட்ஸும் உங்களுடைய கன்சல்டன்ட் மார்க் ஷீட் அது மாதிரி ஏதாவது டேமேஜா இருக்கிற பட்சத்துல இதை நீங்க எடுத்து கையில வச்சுக்காங்க. கேட்டா இது கண்டிப்பா கையில கொடுங்க. அதனால இது வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா திடீர்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பதட்டம் ஆயிரும். ஐயோ இது கேட்டாங்களா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டுமே நமக்கு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல்வேறு வகையில நீங்க உங்களுக்குள்ளேயே சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அனெக்சர் 1 அனெக்சர் 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலயே நீங்க போட்டோஸ் ஒட்டி அதுல நீங்க எடுத்துட்டு போகணும். அதுலயே ஒட்டி எடுத்துக்கங்க. அது இல்லாம எதுக்கும் நீங்க ஒரு 3 to 5 போட்டோஸ் காப்பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வச்சுக்காங்க. அங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பயன்படுத்திக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்லிஸ்ட் 2 அப்படிங்கிறதுல இந்த சீரியல் நம்பர் 3, 4, 5 இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் இருக்குது. ஏதோ ஒரு ரீசனுக்காக இதை வச்சுக்காங்க அப்படிங்கிறது தான். ஒருவேளை இது இல்லை அப்படின்னா நீங்க அடிப்படி அங்கேயும் போய் அலைஞ்சிட்டெல்லாம் இருக்கணும். நீங்க கிளம்புற நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அப்ப போய் இது நீங்க ஒவ்வொன்றும் அங்கேயும் அலைஞ்சு நீங்க டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல நேரத்தை கடத்திட்டு இருக்க வேணாம். அதனால முன்னாடியே கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பரா எடுத்து வச்சுக்காங்க. நீங்க செக்லிஸ்ட் 1 நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்து செக்லிஸ்ட் 2ல சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2 இதை வந்து மேண்டிட்டரியா ஃபாலோ பண்ணுங்க. 3, 4, 5 அப்படிங்கிறது ஆப்ஷனல்ல வச்சு ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா சிலருக்கு எல்லாம் ஒரிஜினல் மார்க் ஷீட் அந்த செமஸ்டர் 6 செமஸ்டருக்கான யூஜி மார்க் ஷீட் இருக்காது, கன்சல்டேட் தான் இருக்கும். அல்லது அதுல ஏதோ 5 இருக்கும், அல்லது வேற ஏதாவது ஒன்று நீங்க ஏதாவது இடத்துல மிஸ் பண்ணிருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது இடத்துல நீங்க ஒர்க் பண்ண இடத்துல கொடுத்துட்டு வாங்காம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். இப்ப அங்க போயிட்டு நீங்க அவசரத்துல நிறைய நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதனால அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க கன்சல்டேட்டே போதுமானதுதான். இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கேட்டா அதை பயன்படுத்திக்கிற ஆப்ஷனல் தான். ஏன் இந்த சொல்றேன்னா சிலர் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல போய் அங்கங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க. உங்க டைமிங் நீங்க நிறைய கடத்திட்டு இருப்பீங்க. போறதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்க கலெக்ட் பண்றங்கிற பேர்ல நீங்க நிறைய டைம் வந்து கிளம்புறதுக்கு தேவையான டைமை நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. அதனாலதான் இந்த இடத்த கொஞ்சம் அழுத்தமா இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து எடுத்து சொல்றேன். அதுக்கு அடுத்தது இப்போ செக்லிஸ்ட் 1, செக்லிஸ்ட் 2 நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நான் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய லிஸ்ட்ல இதை தாண்டி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் இந்த இடத்துல நீங்க சீரியல் நம்பர் போட்டு எழுதி அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா இதை நீங்க சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு மீண்டும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி வாங்கிட்டு வரணும். அதனால வாங்கினதுக்கு அப்புறம் ப்ராப்பரா எல்லாத்தையும் வாங்கிட்டோமா அப்படிங்கிறதையும் இதே செக்லிஸ்ட் கையில வச்சுக்கிட்டு அதுல இன்னொரு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மீண்டும் நீங்க பேக் பண்ணும்போது கரெக்டா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டீங்களான்னு அங்கேயே அவத்தாலே வச்சு நீங்க அந்த செக்லிஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அங்க உங்களுக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கும். அப்படி பதட்டமான சூழ்நிலை நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல உங்க பக்கத்துல இன்னொரு நபர் உட்காந்துருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களோட சர்டிபிகேட் டேபிள் மேல இருக்கும், அவங்களோட சர்டிபிகேட் டேபிள் மேல இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு வகையில நீங்க அவங்க உங்களோட எடுத்து பார்ப்பாங்க, நீங்க அவங்களோட எடுத்து பார்ப்பீங்க. இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ரீசன்ல எங்காவது கலங்கிடக்கூடாது அப்படிங்கறக்காக கிளம்புறதுக்கு முன்னால அதாவது பேக் பண்றதுக்கு முன்னால இந்த செக்லிஸ்ட்டை வச்சு எல்லாத்தையும் கரெக்டா இருக்குன்னு சொல்லி எடுத்து உள்ள போட்டு கொண்டு வாங்க. அதனால நீங்க கொண்டு போகும்போது என்ன இதுல எடுத்து போறீங்களோ அதே மாதிரி திரும்பி எடுத்துட்டு வரும்போதும் செக்லிஸ்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை அது நீங்க எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட்ஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல அந்த மாதிரி நான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணாத ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதெல்லாம் இருக்காங்கிறத மறுபடியும் எடுத்து பார்த்துக்காங்க. ரைட், இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் மொத்தமா இங்க எவ்வளவு சர்டிபிகேட்ஸ் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படுது அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா சிலருக்கு என்ஓசி தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது மீதி இருக்கிற என்னென்ன சர்டிபிகேட்ஸ் உங்களுக்கு தேவையானது இருக்கோ அந்த சர்டிபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்காங்க. ஏன்னா இது திரும்பி நீங்க எடுத்துட்டு வரும்போதுமே இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறது நீங்க செகண்ட் டைம் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த இடம் தேவைப்படும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இதே லெவல்ல கரெக்டா எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். இப்ப இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல சர்டிபிகேட் திடீர்னு நீங்க உட்காந்துட்டு இருப்பீங்க, ஒரு சர்டிபிகேட் கேட்பாங்க. அந்த சர்டிபிகேட் நீங்க அதை எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு சர்டிபிகேட் வேற ஒரு இடத்துல அடியில் எடுத்து வச்சிருவீங்க. அப்ப என்ன ஆகுனா ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்ப அந்த கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்ப நீங்க 2 ஃபைலை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். அதாவது அந்த பட்டன் ஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைல் எடுத்துட்டு போங்க. சிலரெல்லாம் லீஃப் ஃபைல் வச்சிருப்பீங்க. இந்த லீஃப் ஃபைல் என்ன பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்டிபிகேட்டா எடுத்து அந்த லீஃப் ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள ஒவ்வொரு சர்டிபிகேட்டா இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அவங்க கேட்கும்போது ஃபைலோட கேட்க மாட்டாங்க, ஃபைலை விட்டு வெளியில எடுத்து கொண்டு போய் தான் நீங்க கொடுக்கணும். தனித்தனியா தான் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைலோட அவங்க கொடுக்கறது அவங்க வாங்க மாட்டாங்க. அதனால நீங்க ஃபைலோட கொடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கையில எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சர்டிபிகேட்ஸ் கையில எடுத்துட்டு போகும்போது நீங்க லீஃப் ஃபைல போட்டிருந்தீங்கன்னா அங்க போய் நீங்க வேகமா எடுக்க வேண்டிய சூழல்லாம் இருக்கும். அதனால முன்னாடியே நீங்க 2 பட்டன் ஃபைல் வாங்கிக்கோங்க. ஒரு பட்டன் ஃபைல உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சர்டிபிகேட்ஸ். இன்னொரு ஃபைல் தனித்தனி கலர்ல வாங்கிக்கோங்க எப்பவுமே. இன்னொரு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மற்ற எக்ஸஸா இருக்கக்கூடிய அதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் அதாவது போட்டோ காப்பீஸ் எல்லாம் இன்னொரு ஃபைல்ல வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே கவருக்குள்ள போட்டு அங்க போய் நீங்க பதட்டமா இருக்கவே கூடாது, தடுமாறவும் கூடாது. அதுக்கு அடுத்தது உங்களுடைய எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு சாஃப்ட் காப்பி செட் ஆஃப் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு டிரைவ்ல போட்டு உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த டிரைவ்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சாஃப்ட் காப்பியில மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை தாண்டி உங்களுடைய ஆதார் கார்டோ அல்லது வேற ஏதோ ஐடென்டி ப்ரூஃப் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் கேட்டாங்கன்னா ஏதாவது காட்ட வேண்டிய சூழல் இருந்துச்சுன்னா அங்க இதை பயன்படுத்திக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஷெட்யூல் டைம் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதியம் உங்களுக்கு 1:30 கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஒரு 12:30 முன்னாடியே போய் அந்த பிளேஸ்ல ரீச் ஆயிருங்க. நல்லா ஒரு ஹை ப்ரொஃபஷனல் லுக்ல அந்த நீங்க இடத்துல இருக்கணும். நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாக்குறதுக்கு ஹைலி ப்ரொஃபஷனல் லுக்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கிளம்புறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய எல்லா நெசசரி ஐட்டம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல நீங்க வீட்ல இருந்து ஒரு 7 o'clock நீங்க உங்களோட பிளேஸ்ல இருந்து கிளம்புறீங்க அப்படின்னா 7 o'clock வரைக்குமே எல்லா டாக்குமெண்ட்ஸ் பேக் பண்றதுல இருக்கக்கூடாது. மதியம் ஒரு 2 o'clock நீங்க பேக்கிங் ஒர்க்கை நீங்க முடிச்சிடணும். அங்க வேற என்னென்ன ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், அங்க போய் ஸ்டே பண்றீங்கன்னா அங்க ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிற அத்தனையும் நீங்க முன்கூட்டியே பேக் பண்ணி லிஸ்ட் போட்டு பேக் பண்ணிக்கணும். எல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றியாக அமையும். ஆல் தி பெஸ்ட். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களை நீங்க டவுன்லோட் பண்றதுக்காக எங்களோட செக்லிஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல நீங்க இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு இதை நீங்க பயன்படுத்துங்க. தேங்க்யூ.